வணக்கம். நான் ரெக்ஸ்லின் அட்வொகேட் பேசுகிறேன். இன்றைக்கி உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி ஒரு எந்தெந்த கண்டிஷன் நம்ம அவங்க வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி திருமணம் செய்யலாம் அப்படிங்கிறத உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இப்போ மணமகன் மணமகள் இருக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருந்துருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இப்போது சில இடத்துல வந்து மேரேஜ் ஆகிருக்கும். அவங்க அப்படி இருந்தால் லீகலாக டிவோர்ஸ் ஆகிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இறந்துருப்பாங்க. அவங்க ஏதாவது ஒரு ஸ்பௌஸ் வந்து இறந்துருப்பாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம். அண்டு வேலிட் கன்சென்ட், அவங்களுக்குள்ள ஒரு புத்தி சுவாதீனம், அன்சவுண்ட் மைண்ட், அதாவது ஒரு நல்ல திறன் இல்லாதவங்களாக இருந்துடவே கூடாது. மென்டல் டிசார்டர், அதாவது மனக்குறைபாடு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. திருமணத்தை வந்து செய்து கொள்வதற்கு ஒரு முடிவெடுக்கிற திறனே இல்லாமல் இருந்துடக்கூடாது. அண்டு அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்பப்போ பைத்தியம் பிடிக்கும், அதாவது இன்சானிட்டி எப்பாவது தான், அப்படியும் இருக்கக்கூடாது. அவங்க நல்ல ஒரு பர்சனாக இருக்கணும். திருமணத்தின் போது அட் த டைம் ஆஃப் மேரேஜ் 2 பேருமே உடல்நிலை நல்லா ஃபிட்டாக இருக்கணும். அதாவது ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வந்து குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான உடல்நிலை இருந்திருக்கணும். அடுத்தது உங்களுக்கே தெரியும், ஒரு ஜென்ஸாக இருந்தால் 21 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். இதுவே லேடிஸாக இருந்தால் 18 இயர்ஸ், பெண்ணாக இருந்தால் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ தான் அவங்களுக்குள்ள மேரேஜ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப், அதாவது தடை செய்யப்பட்ட உறவுமுறை. அதாவது எப்படின்னா, சில ரிலேஷன் முறைகள் படி அவங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் ப்ரொஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆனால் ஹிந்து முறைப்படி வழிமுறையாக கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜில் வந்து திருமணம் அவங்க மாமாவை, அத்தை பையனை, இந்த மாதிரி அவங்க அப்படி தான் அவங்களோட ஃபேமிலி வழியாக பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து சப்பிண்டாஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது. அதாவது அது சப்பிண்டாஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபாதர் அவருக்கு மேலே 5 தலைமுறையும், மதர் அவங்களுக்கு முன்னாடி 3 தலைமுறையும், இந்த தலைமுறைக்கு இடையில இருக்கிற குழந்தைங்களை திருமணம் செய்யக்கூடாது. அதுவே கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜ் திருமண வழிமுறைகள் ஹிந்து வழிமுறையின்படி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஓகே. தேங்க்யூ.